வணக்கம். நம்ம திமுக காரங்கிற ஒரு வெறியில் பேசுகிறேன், புரியுதுங்களா? இப்போது பிரதமர் எல்லாத்துக்கும் பிரதமர் தான். ஆனால் திமுக மட்டும் பிரதமர் இல்லாத மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு, புரியுதுங்களா? என்னென்னா திமுக காரங்க தான் பிகாரிகளை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கிறது இல்லாமல் அன்புள்ள தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்யணுனாக்கா, ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் இருக்கிற அத்தனை மாநிலத்துலேயும் எங்கெங்கே எல்லா கோர்ட்லேயும் மோடி ஏறுற மாதிரி அங்கங்கே ஒரு கம்ப்ளைண்ட்டை போடணும். அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டு விட்டிங்கனாக்கா மோடி எல்லா கோர்ட்லேயும் ஒரு ஆஜராகி சம்மன் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு வேறு எங்கேயும் வெளிநாட்டுக்கு போகிறது, இப்போ 100 வாட்டி வெளிநாட்டுக்கு போகிறதில்ல, அந்த மாதிரி அவர் தமிழ்நாட்டுக்கு வர்ற மாதிரி 100 வாட்டி அவர் மேலே கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் அவர் கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நம்ம அவங்க மேலே ஒரு கேஸு ஃபைல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஆமாம், இது பயங்கரமான பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணுற மாதிரி தான் அவர் செஞ்சிட்ருக்காரு. பிரதமராக இருக்கணும். திமுகவுக்கு பிரதமர் இல்லைங்கிற மாதிரி அவர் காட்டுறாரு. தமிழ்நாட்டுக்கும் அவர் தான் பிரதமர், ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மட்டும் அவர் பிரதமர் இல்லைங்கிற மாதிரி காட்டுறாரு. இது ரொம்ப அபத்தமான செயல் இதெல்லாம். இன்னொன்று, இப்போ கோயம்புத்தூரில் ஒரு சின்ன அசம்பாவிதம், மன்னிக்கணும், ஒரு பெண்ணை கற்பழித்து அசம்பாவிதம் நடந்திருக்கு. என்னன்னாக்கா, அதை இந்த அன்புமணிலாம் ரொம்ப பேசுகிறார். என்னன்னாக்கா, எங்கேயுமே தப்பு நடக்காத, என்னமோ சிஎம் ஆளை விட்டு இந்த மாதிரி தப்புலாம் செய்யுங்க, இல்லை போலீஸ் இந்த மாதிரி ஆளை விட்டு செய்யுங்கிற மாதிரி அன்புமணி பேசிகிட்டு இருக்காரு. தவறு எந்த நேரம் எப்போ நடக்கும், விபத்து எந்த நேரம் எப்போ நடக்கும், சாவு எந்த நேரம் எப்போ வரும்னு சொல்லவே முடியாது, புரியுதுங்களா? மரணம் எப்போ வேணாலும் வரும், விபத்து எப்போ வேணாலும் நடக்கும், புரியுதுங்களா? இது வேணும்னு யாரும் செய்ய போகிறதில்ல. குற்றவாளிகள் செஞ்சாங்கன்னா உடனே கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. கடுமையான நடவடிக்கை கொடுக்கணும். நம்ம என்ன செய்யணுனாக்கா, நாய்க்கு ஊசி போடுற மாதிரி அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஊசியை போட்டு விட்டுணும். அவன் கல்யாணம் பண்ணால் கூட அவன் பொண்டாடி கூட அவனை வேணான்னு சொல்லிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி ஊசிகளை அவங்களுக்கெல்லாம் போட்டு விட்டுணும். பெண்ணை கெடுக்கிறவன், பெண்களை எவன் கேவலமாக நினைக்கிறானோ நடத்துகிறானோ அவனுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப உடனே ஆனால் தண்டனை கொடுக்கணும், லேட் பண்ணக்கூடாது. இது முக்கியமாக கருப்பு சட்டை போட்ட காவல் வக்கீலுங்க இந்த மாதிரி பெண்களுக்கு அதிகமாக குற்றம் இழைக்கிறவங்கள நீங்கள் அவங்க பக்கமே கேஸே அவங்கள எடுக்கக்கூடாது. ஆண்களுக்கு சப்போர்ட்டாகவே போகக்கூடாது. ஆண்களுக்கு சப்போர்ட்டாக கண்டிப்பாக போகவே கூடாது. அதான், ஆனால் அதில் உண்மைத்தன்மையும் இருக்கணும். ஏன்னா சிலர் தவறுதலாக சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஆண்களை கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் உணர்வு தன்மை கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்க்குறோம். இவங்க தான் செஞ்சாங்க, வீடியோ ஆதாரம் எல்லாமே இருக்கையில் இவங்கெல்லாம் உடனே மரண தண்டனை கூட கொடுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் தான் மரண தண்டனை வேணான்னு சொல்லி போராட்டு, அதுக்கு ஒரு இயக்கம் இருக்குது, மரண தண்டனை ரத்து செய்யுங்கன்னு. உடனே மரண தண்டனை கொடுத்துடணும், இல்லை மாறுகை வாங்கிடணும். இந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்தா தான் குற்றங்கள் கண்டிப்பாக குறையும். சட்டங்கள் கடுமையாக இருந்தால் தான் குற்றங்கள் குறையும். கண்டிப்பாக சட்டங்கள் கடுமையாக இருக்கணும். அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்திய நாட்டில் சட்டத்தை மாற்றினா நல்லாயிருக்கும். ரொம்ப கடுமையாக இருக்கும். பெண்கள் மேலே பாலியல் ரீதியாக துன்புறுத்தினா, அதே மாதிரி திருடன், எவன் திருடான வீடியோ திருடுறவன், தாலி இருக்கிறவன், செயின் இருக்கிறவன், இவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை இருக்கும். ஆமாம், கொலை பண்ணுறவனுக்கும் கடுமையான தண்டனை இருக்கணும். சும்மா ஜெயிலில் போய் அவனை சோத்தை போட்டு அவனை வளர்த்துக்கிட்டு இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஜெயில் சுதந்திரமாக இருக்கணும்.
உள்ள மக்களே இருக்கக்கூடாது. ஜெயில் சுதந்திரமாக இருக்கணும். ஜெயிலுக்குள்ளே மக்கள் சுதந்திரமாக இருக்கிறத விட ஜெயில் சுதந்திரமாக இருக்கணும். ஆகையால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் சட்டங்கள் பயங்கரமாக கொண்டு வாங்க. உடனே தீர்த்து கட்டினா நல்லாயிருக்கும். இதனுடைய தனிப்பட்ட முறையில் நான் பேசுகிறேன். ஆமாம். அதே போல் இந்த முகத்தை வந்து மூடக்கூடாது. ஒரு திருடனை நாங்கள் பிடிச்சிட்டோன்னு அவன்கிட்ட போய் முகத்தை மூடுறது, ஒரு பெண்ணை கருப்படிச்சிட்டோன்னு முகத்தை மூடுறது, அது இருக்கவே கூடாது. அவனுடைய ஃபோட்டோவை டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ மக்கள் மனசில் பதியும். அவனை எங்கே பார்த்தாலும் மக்கள் கல்லால் அடிப்பாங்க. அந்த அந்த நீங்கள் இது பெரிய தவறு நீங்கள் செய்கிறது. ஒரு தவறு செஞ்சால், பெண் தவறு செஞ்சால், ஆண் தவறு செஞ்சாலும் சரி, அந்த முகத்தை மூடி கொண்டு வராதிங்க. எந்த தவறு செய்யணும் முகத்தை மூடி கொண்டு வராதிங்க. அந்த முகத்தை அவனை வந்து 100 வாட்டி அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் காட்டிக்கிட்டே இருக்கணும். இவன் தான் அந்த பெண்ணை கெடுத்தவன், இவன் தான் திருநவன் தான் கொலை பண்ணவன். அந்த முகத்தை காட்டிகிட்டே இருந்தால் தான் மக்கள் கல்லால் அடித்தே கொள்ளுவாங்க. எங்கே பார்த்தாலும் பயம் இருக்காது மக்கள்கிட்ட. அவனை எங்கே பார்த்தாலும் அடிப்பாங்க. அவனுக்கு போயிடுவான். அதோடு அவன் திருந்துவான். சும்மா நீங்கள் மூடி மூடி மறைச்சி கட்டிட்டு அடுத்த வாட்டி என் வீட்டிலே வந்து நுழைவான், அடுத்த வீட்டில் வந்து நுழைவான், உங்கள் வீட்டிலே வந்து நுழையலாம். பல பிரச்சனைகள் இருக்குது. அவனால் முகத்தை காட்டிக்கிட்டே இருங்க அடிக்கடி. நான் எந்த ஒன்றுமே தவறாக பேசலை, வன்மமாக பேசலை. ஆமாம். நன்றி, வணக்கம்.